இல்ல இப்ப பால் கனகராஜ் ஃப்ரீயா வாதாடுறாரு. ஆமா பிஜேபி அண்ணாமலை வச்சு ஆடுறாரு. ஒரு ரூபாய் தரல அவர் அண்ணாமலை ஹையர் பண்ணி தான் சார் அன்னைக்கு வந்தார். அர்ஜென்டா வந்து கட்சிக்காரு கூட்டணிக்கிறான்னு சொல்லி அவர் சொல்லி தான் சார் வந்தார். அவர் போய் நிற்குனாலே பிஜேபி அட்வொகேட்லேருந்து லொட்டு லோசுக்கு அட்வொகேட் சுற்றி நின்றுறாங்க. நீங்கள் தான் சார் லீகல் அட்வைசரு சார். அது அப்போ சார் இப்போ பிஜேபி உள்ளே வந்துச்சு சார். சார் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். அப்புறம் சார்ட்ட பேசுனீங்களா? என்ன ஆச்சு? நாளைக்கு தான் நான் ஃபைனல் டேட் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கண்டிப்பாக பண்ணிட்டீங்க. சார் சத்தியமாக சாமி சத்தியமாக சொல்கிறேன், அவர் போய் நிற்குனாலே பிஜேபி அட்வொகேட்லேருந்து லொட்டு லோசுக்கு அட்வொகேட் சுற்றி நின்றுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் தான் சார் லீகல் அட்வைசரு சார். அது அப்போ சார் இப்போ பிஜேபி உள்ளே வந்துச்சு சார். அவர் சொல்லி தான் பால் கனகராஜ் உள்ளே வந்தார். சரி. நான் பர்சனலாக பேச முடியல. நான் ஒன்று மட்டும் கேட்டேன். அந்த க்ரௌடில் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஆக்சுவலி நீங்கள் வேணால் ஜெயில் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். நான் இன்றைக்கி தான் அட்டனன்ஸ் போட்டு உள்ளே போனேன். 4 மணி தான் உள்ளே போனேன். சரி. உள்ளே போனதுக்கு அவ்வளோ க்ரௌட்லையும் சரி தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு உங்கள் மேட்ரு ஏன்னா வெங்கடேஷ் தான் தனியாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. வெங்கடேஷ் பேசினாரா? வெங்கடேஷ் சார் என்கிட்ட பேசினா இருக்காரு. ஓகே, என்ன பேசினாரு வெங்கடேஷ் சார்? அதே தான் நீங்கள் என்ன பேசுங்க, அதே தான் 2 பேர் காசு கொடுங்க அப்படின்ட்டு. சரி. ஓகே ஓகேங்களா? இப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் உள்ளே இருக்கும்போது எப்படி தர முடியும் ஃபஸ்ட்டு ஒன்று கேட்க சொன்னார். ரிக்வஸ்ட், அதாவது வந்து என்னை வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் காலில் கூட ஊந்துரு, வெளில வந்து ஃபஸ்ட்டு 1 வீக் கூட மேக்ஸிமம் 3 ஒர்க்கிங் டேஸில் நான் பண்ணி கொடுத்துறேன்ட்டார். உங்கள் 2 பேருக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன், மற்ற வேலை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்றாரு. ஆனால் நான் வெளில வரணும். உங்களை ஃபஸ்ட்டு நேரில் கூப்பிட்டு பேச சொன்னார் தேவநாதன் சார். சரி. ஃபஸ்ட்டு உங்களை நேரில் கூப்பிட்டு பேச சொன்னார். எப்போ பார்க்கலாம் உங்களையும் வெங்கடேஷன் சாரையும்? எப்போ பார்க்கலான்னு சொன்னார்? இல்லை அவரு பார்க்கல, நான் என்ன பார்க்க சொன்னார். நேரில் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசு, நான் வெளியில் வந்த 3ஆவது நாள் அவங்க அக்கௌண்ட்டில் காசு இருக்கும்னாரு. சார் வெயில் வந்ததுக்கப்புறம் காம்ப்ரமைஸ்லாம் நடக்காது சார். சார் வெயில் வந்தவொடனே தான் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுன்றாரு. அவர் உள்ளே இருக்கும்போது நான் எப்படி யாரை கேட்கணுன்றாரு. அவர் உள்ளே இருக்கும்போது யாரை கேட்க முடியும்ன்றாரு. நான் யாரை கேட்கறது, எவன் நம்பி கொடுப்பான் எனக்கு? சார் நான் என்ன சொல்றேன்னா, இன்ட்ரெஸ்ட் முதல்ல போட்டு விடுங்க சார். 25 லட்ச ரூபா எனக்கு இருக்கு சார். சார் அது கூட நான் யாரை சார் கேட்க முடியும்? நான் யாரை சார் கேட்க முடியும்? அது கூட சார் 25 லட்ச ரூபா உங்களால பெரட்ட முடியாது. யார் மரியதாசால எப்படி சார் பெரட்ட முடியும்னா சார் நீங்கள் விளாட்றீங்க. நீங்கள் நம்பர் இன்னைக்கு நான் ஆஃபீஸ் ஓரத்தில் பார்த்து சம்பளம் கூட கேட்டுனுக்கிறேன் நான். நீங்கள் வேறு என் கதை கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே. சார் அவர் ஒன்று சொன்னார், இந்த ப்ரீ க்ளோஷன் அந்த கதையெல்லாம் விட்டுருங்க, நான் வெளியில் வந்த 3ஆவது நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு உங்கள் 2 பேருக்கும் அவர் கேஷ் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடேன்ட்டார். சார் அதெல்லாம் நடக்காது சார். அதெல்லாம் அந்த காலம் சார். நீங்கள் எப்படியோ பேசிட்டீங்க சார். அவர் சொன்னது தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். நான் நீங்கள் என்னென்ன பேசுனீங்க இருங்க, நீங்கள் என்ன பேசுனீங்க, வெங்கடேஷன் சார் என்ன பேசுனாருன்ட்டு அப்படியே ஒரு வார்த்தை மிஸ் ஆகாமல் சொன்னேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களை விட வெங்கடேஷன் சார் டபுள் மடங்கு பேசுனேன். அப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது டபுள் மடங்காக பேசுனீங்க. எல்லாத்தையும் 1 வார்த்தைலாம் சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார், நான் உள்ளே இருக்கேன், நீ வந்து நீ எனக்காக போய் அவர் 2 பேர் காலில் கூட சாஸ்தாங்க கூட ஊந்துரு, எனக்காக நான் வெளியில் வந்த 3ஆவது நாள் நேராக யாரையும் எதிர்பார்க்க வீட்டாண்ட வர சொல்லி நான் கேஷ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். அத்தோட உங்கள் மூஞ்சி கூட நான் முழிக்க மாட்டேன்ற அளவுக்கு பேசிட்டாரு. இப்போயே கொடுக்கலாமே சார். இப்போ எப்படி சார் யாரை சார் கேட்க முடியும்? அவரு நான் உள்ளே இருந்து வெளிலேருந்து நான் சொன்னால் மட்டும் யார் கொடுப்பா? சரி சார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பால் கனகராஜ் ஃப்ரீயா வாதாடுறாரு. ஆமாம் பிஜேபி அண்ணாமலை வச்சு ஆடுறாரு. 1 ரூபாய் தரல. நீங்கள் வேணா கேட்டுங்க அவர்கிட்ட போய். நான் நேராக வந்து கேட்குறேன். அதனால தான் வரல அவரு. இப்போ நாளைக்கு வரமாட்டார் பாருங்கள் சார். நான் சொல்கிறேன், எழுதி வச்சு நாளைக்கு வரமாட்டார் அவர். ஃப்ரீ அண்ணாமலை வந்து ஃபோன் பண்ணியாங்க, உள்ளே இருக்கிறாங்க, போய் பொம்பளை வீட்டில் லேடிஸ் கிட்ட ஃபீஸ் கேட்பேன்னு சொல்லிட்டு. இப்போ நாளைக்கு வரமாட்டார் பாருங்கள். நான் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட பர்சனலாக சொல்கிறேன், நீங்கள் வெளில சொல்லிக்காதீங்க. நாளைக்கு வரமாட்டார் அவர். ஏன்னா ஃபீஸ் இல்லைன்னு ஆச்சு அவருக்கு. அவர் அண்ணாமலை ஹையர் பண்ணி தான் சார் அன்றைக்கி வந்தார். அர்ஜென்டாக வந்து கட்சிக்காரு கூட்டணிக்கிறான்னு சொல்லி அவர் சொல்லி தான் சார் வந்தார். சரி. இப்போ அதுக்கப்புறம் ஃபீஸ் நெகோஷியபிள் பண்ணார். அவர் அண்ணாமலை சார் கூப்பிட்டு, இல்லைங்க ஃபீஸ்லாம் இல்லை, நீங்கள் கட்சிக்காக பண்ணி கொடுங்கன்னாரு. அவர் அப்புறம் ஒதுங்கிட்டார். இதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணவே இல்லையே. அதனால தான் நேற்று கேன்சலேஷன் அவங்க பொண்ணு ஆர்குமெண்ட் பண்ணிச்சு, அட்வொகேட் இல்லாமல். நான் வெளில மாட்டிக்கினேன். அவங்க பொண்ணு வந்து நேற்று A கிளாஸ்க்கு வந்து அவங்க பொண்ணு தான் வந்து ஆர்குமெண்ட்டே பண்ணுச்சு. கரெக்ட். அதனால தான் கொடுக்கல. ஆமாம், அதுதான். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது சார். காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையே சொல்கிறேன் நான், ஃபேக்ட்டு சார். அவர் வெளியில் இருக்கும், நல்லா கேட்டுங்க, அவர் வெளில இருக்கும்போதே கொடுக்க முடியல. இதோ வாங்கி தர, அது வாங்கி உங்களை அலைய விட்டார். நான் வெளில வந்ததுக்கப்புறம் எப்படி கொடுப்பாரு 3 நாளில்? சார்
எப்படி கமிட்மெண்ட்ல தானே வெளில வருவாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுத்துறாரு, 3வது நாள் பண்றேன் அவர் வெளில வர தலையை வித்தாது பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை சார், உங்க 2 பேர் கால் ஒன்றும் இல்லை சார், உங்க 2 பேர் காலில் வந்து பொது இடத்துல கூட என்ன காலில் உள்ள சொன்னார் சார். நான் அவருக்காக காலில் உள்ளறேன் சார், வேற எதுவும் நான் என்ன பேச முடியல சார். அதெல்லாம் வேணாம் சார். சார் நான் ஒண்ணு சொல்றேன், இல்லாட்டி ஒண்ணு பண்ண சொல்லுங்க. நாளைக்கு ஜட்ஜுக்கு நாளைக்கு ஹீரிங் வருது இல்ல, ஆமா, அந்த ஹீரிங்ல நான் கம்பவுண்டிங்க்கு ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லி பெட்டிஷன் எழுதி கொடுக்க சொல்லுங்க. என்ன கம்பவுண்டிங்? கம்பவுண்டிங்னா இப்ப 24.5 கோடிக்கு நான் வெளில வந்தோன்னு செட்டில் பண்றேன்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்லுங்க சார். அது காம்பவுண்டிங் பெயில் அப்படிதானே கொடுக்க போறாங்க, அப்புறம் என்ன, அது ஆட்டோமேட்டிக்கா அதான் நடக்க போகுது. சரி, அது ஒத்துப்பாரு அவங்க ஆளு சார். ஆர்குமெண்ட்டே அப்படிதானே சார் பண்ண போறோம். காம்பவுண்டிங் சார், இதுவே வந்து உங்களுக்கு பெயிலே காம்பவுண்டிங் பெயில் தான் சார். அஃபென்ஸ் வந்து நான் பெயிலபிள் சார், காம்பவுண்டிங் பெயிலபிள் தான். இல்ல காம்பவுண்டிங் பெயில்னா நீங்க 24 கோடிக்கு சொத்தை வச்சுட்டு தான் வர முடியும். சும்மாலாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி வர முடியாது. கரெக்ட் சார், அதான் சார் பண்ண போறாங்க. ஏன் சார் அவர் டிக்ளேர் பண்ணிருக்காருல 300 crores. சரி, அதுல இருந்து அவர் 25 கோடி கொடுப்பாராமா? மொத்தமாவே நான் கொடுக்குறேன், அந்த டிக்ளேர் அப்படியே கொடுக்குறேன் மொத்தமா. நான் எல்லாத்தையும் நான் பாத்துறேன், அவர் வீடியோல சொல்லிட்டாருல, ஒரு பணிக்கு நான் தான் பொறுப்புன்னு ஜூம்ல சொல்லியிருக்காருல சார். ஜூம்ல சொன்னதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே சார். சார் நான் இது வரைக்கும் நடந்திருந்தா எதுக்கு சார் நாங்க போய் ஜெயில போட்டுக்க போறோம்? சார் ஜூம்ல 30ஆம் தேதினாரு, 30ஆம் தேதிக்குள்ளே நம்ம 15ஆம் தேதி 20ஆம் தேதி தூக்கிட்டீங்களா, 20 நாள் மீதி இருக்குது. 20 நாள்ல வெயிட் பண்ண முடியாது. நான் உங்கள்ட்ட அவர் சொன்னது என்ன 30ஆம் தேதி இல்ல நான் நீங்க சொன்ன சார் கணேசன் சார் 30ஆம் தேதி அவர் ஜூம்ல சொன்னது 30ஆம் தேதிக்குள்ள இன்ட்ரெஸ்ட் தரேனாரு. நீங்க 10ஆம் தேதி தூக்கிட்டீங்களா அவரை? 30ஆம் தேதி ஜூலை மாசம் வரை வெயிட் பண்ணுவோம் சார். ஜூலைல அவர் ஆகஸ்ட் 30ன்னு சொன்னது நடக்கிறீங்களா? இல்ல சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ அவர் வந்து என்னோட 300 crores நான் அஃபிடவிட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் எம்பி எலெக்ஷனில். அதை அப்படியே செக்யூர் பண்ணிட்டு தான் நான் எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுறேன். அதை வச்சு எனக்கு வந்து இது கொடுங்க, பெயில் கொடுங்கன்னு தான் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி. ஃபர்ஸ்ட் பெயில் பெட்டிஷன் அதானே, படிச்சு பாருங்க. பெயில் பெட்டிஷன் அதுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார் நீங்க வந்து ஒரே ஒரு நாள் 1 hour சார், 24 hours டைம் சார். எனக்கும் வெங்கடேஷனுக்கும் நீங்க செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நாங்க பின் வாங்கிடுவோம். நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை ஈஸியா வெளில கொண்டு வருவோம். சரிங்களா சார்? இல்லாட்டி அவர் உள்ள இருக்கும்போது சாரி சார், அவர் உள்ள இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது சார், வெளில வந்தா தான் சார். அட்லீஸ்ட் அவர் காம்பவுண்டிங் நீங்க சொன்ன மாதிரி அவர் அஃபிடவிட் ஃப்ளெச் பண்ணிட்டு வெளில வந்தாருன்னா கண்டிப்பா பண்ணி தருவார் சார். மற்றபடி இப்படி நீங்க இப்படி த்ரெட்டன் பண்ணினா எதுவும் பண்ண முடியாது சார். சார் நான் த்ரெட்டன்லாம் ஒன்றும் பண்ணல. நான் வந்து என் பைசாவை தான் நான் கேட்கறேன். உங்க பைசா நாங்க போய் லீகலா போய் ரெக்கவர் பண்ணிக்கிறோம் சார். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. அப்ப அதே மாதிரி பண்ணிக்கலாம் சார். ஏன் சார் இப்போ அப்போ? ஓகே சரி சார், ஓகே சார். அப்ப நாங்க லீகலா போறோம். ஃபைனல் கால் சார். நான் உங்களுக்கு ஒன்று சார். ஹலோ, இல்ல உண்மையில் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். நீங்க முடிஞ்சா 24 மணி நேரத்துக்குள்ள செட்டில் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி we will go legally and we will finalize the whole proceedings according to the law of India. சரி ஓகே சார். சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.